ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. இன்றைக்கி நான் ஒரு நான்வெஜ் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற சமையல் வவ்வால் மீன் குழம்பு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைக்கிறதுக்கு. இதை தவிர நல்லெண்ணெய், உப்பு, மிளகாய் பொடி 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு, வெந்தயம், வவ்வால் மீன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். புளியை 2 பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் போடலாம். மஞ்சள் பொடி, இப்போ மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 4 ஸ்பூன், 1 2 4 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு, இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்க, அதையே இதில் போட்டு கரைக்கணும். இதில் போட்டு நல்லா கரைக்கணும். நான் தக்காளியை சுடு தண்ணியில் போட்டு வச்சேன். இப்போ கரைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். புளியில் மிளகாய் பொடி, தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அரைக்கிறது. கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ண வெங்காயம், இந்த 2 பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 2 சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டு ஒரு சுத்த விடணும். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு 1 பாதியமாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் பூண்டு போடணும். வெந்தயம் நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் போடணும். குழம்புக்கு டேஸ்ட்டே வெந்தயம்தான். இதை கொஞ்சம் மைய அரைச்சிடலாம். எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு நல்லெண்ணெய், நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுதுங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வெந்தயம் எல்லாத்தையும் கலந்து அரைச்ச அந்த மிக்ஸை போட்டு நல்லா இப்போ வதக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நீங்கள் போடுறதா இருந்தால் பச்சை மிளகாய் போட்டு அரைக்க வேண்டாம். ஏன்னா சாம்பார் வெங்காயத்தில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் அது சரியாக போயிடும். இப்போ பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் வருது இல்லைங்களா, ஒரு இனிப்பு தன்மை வருது. அதனால் நம்ம கூட பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. வாசனை நல்லா வருது. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை இப்போ போட்டுடலாங்க. போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அவ்வளோதான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. குழம்பு கொதிக்கும் போது மூடி வைக்கக்கூடாது. வேறு பாத்திரத்தில் மாற்றினா கூட ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் மூடி வைக்கணும். இந்த மாதிரி அகலமான கரண்டி போட்டு கிளறுங்க. குழி கரண்டி போட்டு கிளறுனிங்கன்னா மீன் உடஞ்சிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். சுவையான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என் சமையல் உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் சமையலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.